வளமான நாடு அழகான வாழ்க்கை எனும் தொனிப்பொருளில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டில் இந்த திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. நெடுந்தீவில் நிரந்தர எரிபொருள் நிரப்பு நிலையம் அமைப்பதற்கான அடிக்கல் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவினால் நாட்டப்பட்டது. 40 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த நிகழ்வில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர் கானா இளங்குமரன், யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மர்தலிங்கம் பிரதீபன், இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இந்த தீவு ஒரு சுற்றுலா மையம் என்பதால் மாத்திரம் நாங்கள் உதவி செய்யவில்லை. நெடுந்தீவு மீது உள்ள அன்பு, இலங்கை மீதுள்ள அன்பு காரணமாக நாங்கள் இந்த உதவியை செய்கின்றோம். நெடுந்தீவு இலங்கையை நேசிக்கிறது. சுற்றுலாத்துறை முக்கிய அம்சங்களில் ஒன்றாகும். எனவே இந்த தீவிற்கு சுமார் 1500 முதல் 2000 மில்லியன் ரூபாய் வரையிலான தொகையை நாங்கள் ஒதுக்கியுள்ளோம். அரசியல் மட்டத்தில் ஊழலை நாங்கள் ஒழித்துள்ளோம். அரசியல் மட்டத்தில் இனவாதத்தை நாங்கள் முற்றிலுமாக ஒழித்துள்ளோம். இனவாதிகள், திருடர்கள், கொள்ளையர்கள் அனைவரும் இணைந்து சரி இந்த ஊர்வலத்தை நிறுத்த வேண்டும் என அண்மையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தாசிரி ஜெயசேகர தெரிவித்திருந்தார். கொள்ளையர்கள் மற்றும் கொலைகாரர்கள் அனைவரும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த ஒரு நிகழ்ச்சியிலேயே சுமந்திரனும் கலந்து கொண்டதை நான் பார்த்தேன். இந்த ஊர்வலமானது 76 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நாட்டில் ஆரம்பித்திருக்க வேண்டும். இந்த ஊர்வலத்தை நிறுத்துவதற்கு, இந்த ஊர்வலத்தை தோற்கடிப்பதற்கு வெறியர்களையோ, திருடர்களையோ, கொள்ளையர்களையோ நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நீங்களும் இதை அனுமதிக்க மாட்டீர்கள் என நாங்கள் நம்புகின்றோம். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லீம்கள் என அனைவருக்கும் இந்த நாடு சமமாகவும் நியாயமாகவும் என்ற உண்மையான உணர்வை உருவாக்கும் இந்த ஊர்வலத்தில் இணைவோம். இதேவேளை நெடுந்தீவில் புதிய எரிபொருள் நிரப்பு நிலையம் அமைக்கப்பட உள்ளமை தொடர்பில் மக்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பெட்ரோல் செட் கட்டாயம் தேவை. பெட்ரோல் செட் எங்களோட தேவையை பூர்த்தி செய்தால் நாங்கள் இங்கே நெடுந்தீவிலிருந்து வாழக்கூடியதாக இருக்கும். சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நிறைய பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் எல்லாம் இந்த கூடுதல் ஆடுகிறது. இப்போ இங்கே எல்லாம் கடவுளியாக நாங்கள் கூட்டின விலைக்கு வேணும் இவ்வளோ காலமும். இப்போ இனிமேல் இந்த பெட்ரோல் டைட் இப்போ துறப்புடாத நடந்த வர கட்டுப்படம் வேலையெல்லாம் முடிஞ்சு வந்த அப்புறம் இந்த மக்களுக்கு நியாயமான ஒரு விலைக்கு பெட்ரோல் வரதை பற்றி நாங்கள் பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். அதே ரோட்டை திருத்தினாலும் எரிபொருள் இல்லாமல் வாகனங்கள் ஓட இயலாது. அப்போ ரோட்டை திருத்தி தந்து அந்த எரிபொருள் இதையும் துறக்கிறதால எங்களுக்கும் இங்கே மக்களுக்கும் நன்மையாக அளிக்கும் என்று நினைக்கிறேன். இதேவேளை மாவேலி பெரியதுறை வீதியை புனரமைப்பதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்விலும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பங்கேற்றார். நெடுந்தீவு மத்திய பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட வீடு ஒன்றையும் அமைச்சர் திறந்து வைத்தார். இன்றைக்கு முன்னர் இந்த நாட்டில் ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் நாட்டு இனவாதம், மதவாதம், நாட்டில் லஞ்ச, ஊழல், மோசடி அனைத்திலும் ஈடுபட்டு இன்றைக்கு நாசகர செயற்பாடுகளை முன்னெடுத்தவர்கள், கடந்த 76 வருடங்களாக இந்த நாட்டை நாசமாக்கியவர்கள் மீண்டும் இந்த நாட்டில் தாங்கள் இனவாத ரீதியாக, மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தியாவது ஒன்று சேர்ந்து இந்த அரசாங்கத்தினுடைய பயணத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என இன்றைக்கு விசேடமாக எங்களுக்கு தெரியும். முன்னாள் அமைச்சராக இருக்கின்ற தாசிரி ஜெயசேகர் அவர்கள் குறிப்பிட்டதை நாங்கள் காணக்கூடியதாகும். எது எவ்வாறான போதிலும் கூட நாங்கள் அந்த இனவாத கும்பல், மதவாத கும்பலினுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது அந்த செயற்பாடுகளோடு கூட்டு சேர்ந்திருக்கின்ற நபர்களை நாங்கள் யார் என பார்க்கின்ற பொழுது எங்களுடைய சுற்றுமாத்துக்களை செய்கின்றவர்களும் கூட அதனோடு இணைந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எதுவாறான போதிலும் கூட நாங்கள் நினைக்கின்றோம் இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் இனியும் இந்த நாட்டின் இனவாதம், மதவாதத்திற்கு இரையாக மாட்டார்கள்.